மலேசியாவோட ட்ரெடிஷ்னல் ஃபுட் நசி லெmak எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு நம்ம கோழி தான் ரெடி பண்ணணும். அதனால வந்து ஒரு பேனில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வேறு என்ன சீசனிங் போடுறதா இருந்தாலும் போடலாம், பட் நான் பேசிக்காக இதுதான் போடுவேன். ஸோ கோழியும் நல்லா போட்டு நல்லா வந்து அதை நல்லா கோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்ததாக வந்து கோழி பொரிக்க தான் போகிறோம். கோழி வந்து ரொம்ப பொரியக்கூடாது, 50-50 பொரிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் இன்னொரு பேனில் வந்து வெறும் வெங்காயத்தை போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வந்து மலே ஸ்டைல் சம்பால்னால நம்ம வந்து தக்காளி பழம் அதெல்லாம் வந்து எதுவுமே போடக்கூடாது, வெறும் வெங்காயம் போட்டு மட்டும் செய்யணும். அண்ட் இது வந்து ஆப்ஷனல் தான், இது வந்து டவுன் பண்டான்னு சொல்லுவாங்க. இது போட்டால் அந்த ஸ்மெல் அந்த டேஸ்ட்லாம் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு கிடச்சா போடுங்க, இல்லைனா பரவாயில்ல. அதுக்கப்புறம் சில்லி பேஸ்ட் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப காரம் சாப்பிடுங்க, நிறையவே போடுங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் உப்புலாம் போட்டுட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ நீங்கள் அந்தமாரி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வாட்டரியாக வேணும்னா நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சு இந்த கோழியும் போட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஏன்னா நம்ம கோழி சரியாக பொரிக்காதனால இதில் வந்து கோழி நல்லா வேகணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்ச நேரம் அடுப்பு குறவா வச்சு விட்டுருங்க. அடுத்து மெயின் பார்ட்டி வந்து அந்த சோறு தான். ஸோ சோறு வந்து நம்ம கோகோனட் மில்கில் தான் வந்து வேக வைக்கணும். நீங்கள் வந்து எந்த அளவுக்கு செய்யணுமோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நானாக ஒரு 3 கோலைனால 1 கோலை பால் 2 கோலை தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அகெயின் அந்த டவுன் பட்டாடியும் போட்டுட்டு நல்லா வந்து வேக விட்டுருங்க. அடுத்து ப்ரெசன்டேஷன் தான். ஸோ சோறு வச்சுட்டு அண்ட் இந்தமாதிரி சம்பால் வச்சுட்டு அதுக்கப்புறம் கியூக்காம்பர், இதில் ஒன்று தான் மிஸ் ஆகுது, அந்த பீனட்ஸ் அது கிடைக்கல, பட் பரவாயில்ல. ஸோ இதுதான் அந்த டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.